என்ன அது காலங்கத்தாலேயே என்ன பண்ற? நான் மாட்டுத்தாவணில போய் மீன் வாங்கிட்டு வந்தேன். எங்க போய்? மாட்டுத்தாவணியில மீன் வாங்கி நறுக்கிக்கிட்டு இருக்கேன். ஏன் 10 ரூபா கொடுத்து நறுக்கிட்டு இருந்திருக்கலாம்ல? என்னப்பா 20 ரூபாப்பா, 3 கிலோவுக்கு 60 ரூபா கேட்பாங்க. ஆமா, அதனால நானே வாங்கிட்டு வந்து அறுத்துக்கிருக்கேன். அப்படி சொல்லுது இல்ல, அவர் வாங்கிட்டு வந்தேன்றாரு. அவர் வாங்கிட்டு வந்தேன்றாரா? சரி, அவரவே சொல்ல சொல்லு. அவரைத்தானே பார்க்கணும்ன்றாங்க. இருவாரேன் இங்க அங்கேயும் போடுறாரா? ஏடிஎம் கிட்ட போடுறாரா? போலீஸ் தூக்குவாங்கல. என்ன ஏடிஎம் கிட்ட போட்டுறாத சொல்லுவாங்க. வேற என்ன சாப்பாடு இன்னைக்கு? வெறும் மீன் மட்டும் தானா? மீன் மட்டும் தானா? மீன் மட்டும் இல்லையா அன்னைக்கு? கறி, ஆட்டுக்கறி, நண்டு. ஆட்டுக்கறி நண்டெல்லாம் இல்ல, நண்டு வாங்கிருக்கேன். நண்டு வாங்கிருக்கியா? கிலோ 500 ரூபா. காணா நண்ட? ஆமா, நண்ட காணமா. நண்டு உடைச்சு வச்சுட்டேன். அப்படி சொல்லி உண்மையா பொய்யா? நண்டு விக்கிற விலைக்கு 500 ரூபா. வந்த வேலை இப்படி உட்கார வச்சிருச்சியடா. இதை தூக்கிட்டு போ. அதை எடுத்து டீ குடிச்சுக்கிறியா? வந்து தூக்கிட்டு போ. இதை தனியா ஒரு குழம்பு போய் சாக்கோட தாத்தா சிந்திராத தனியா ஒழுகுவாரு. இன்னொரு கவுரு எழுமா ரோடெல்லாம் வீசி தலைவாரு செவரு ஊர்லாம் நல்ல கழுவிடுங்க. சாக்கு நல்ல சாக்கு கிளீன் பண்ணிட்டியா? தண்ணி ஓட்டக்குள்ள போட்டு அங்கவே ஊத்து. கவுல் அடிங்க, புனாயில் தொளிச்சு விடணும். அந்த கவுரு ஒன்று இருக்கு, ஒழுகுது. ரோடு கூட வீசி போயிடும். அங்க அடைச்சிருக்கான் பாரு, கையோட்டு எடு. அப்படியே பள்ளிக்கூடத்துக்குள்ள போடு. அடைச்சிருக்கிறத எடு. தண்ணி போகலையே தெரியல. அப்படியே தூக்கி பள்ளிக்கூடத்துக்கு மாடியில கூட சொல்லு. பள்ளிக்கூடத்துக்கு மாடியில கூட சொல்லு. மாடியில அங்கிட்ட வேணாண்டா, அன்னைக்கு இருக்காங்க. இல்ல இண்டப்போ நானே போட்டு விட்டுருவேன், இருக்காங்க. காக்கா தின்ட்டு போயிடும். இந்தா சோப்பு எடுத்துட்டு வா. தண்ணியிலே வைக்காத நீனு, தண்ணியிலே வைக்கிற. அப்படியே எந்திரிச்சு போயிரு, போட்டு வந்துரு கையோட. சோப்பு, உப்பு சோப்பு கொண்டா, கை கழுவ. இங்க கொண்டா, தண்ணிய ஊத்தி விடணும்ல. யாரு? யார? எதுக்கு? அந்த விளக்க மரம் எடுத்துட்டு வா, கட்ட மரம் அங்க இருக்கு. மேல ஏறி போறது. நான் எப்படி அடுக்கிறேன்? ஆமா, சலாம இருப்பானா என்னமோ போட்டு அதுல அடைச்சு வச்சுக்கிட்டு. மீன் பொடி வாங்கிட்டு வாங்க. 2 வாங்கிட்டு வா. மீன் பொடியும் ஒரு டீ வாங்கிட்டு வரீங்களா? 20 ரூபா டீ. இந்த தண்ணி இந்த எனக்குள்ள ஊத்தி வடை
என்ன சாப்பாடு இன்னைக்கு வச்ச? இன்னைக்கு மீன் குழம்பு வச்சேன். ஆ. மீன் வச்சு மீன் வறுவல் பொரிச்சேன். வேற வச்சேன், சாப்பிட்டோம். வேற எங்கேயும் சாப்பிடலையா? இல்ல இப்பதான் சாப்பிட்டோம். மீசமணி மாமா வீட்டுக்கு போனா கேள்விப்பட்டேன். மீசமணி வீட்டுல போய் இன்னைக்கு விருந்து சாப்பிட்டு வந்தோம். யாரு உனக்கா? ஆமா, மாசுமாரிக்கு விருந்து. என்னையும் கூப்பிட்டுருந்தேன், போனேன். யார் வச்சது? யார் விருந்து வச்சது? பேரு மணி, மீசமணி. வேற யாரோ வச்சதா சொன்னாங்க. அவர் பேரு எனக்கு தெரியலையே. சண்முகம். சமூகமா? சொல்லு. செந்தில் இன்னைக்கு மாசுமாரிக்கு விருந்து வைக்க சொல்லி மீசமணிகிட்ட சொல்லி இருந்தாரு. நாங்க இன்னைக்கு 3 பேர் போனோம். நானும் என் பேத்தி பேரணும் போய் கோழி குழம்பு, நாட்டு கோழி குழம்பு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. மீன் வறுவல், முட்டை ஆம்லேட்டு. எங்க வீட்டுல மீன் குழம்பு, மீன் வறுவல் சாப்பாடு நான் தான் ஆக்குனேன். எல்லாரும் சாப்பிட வாங்க. என்னென்ன சாப்பாடுமா? அது இதான் மீன் குழம்பா, சோறு, ஒரு தோசை வீசம் எனக்கு இருந்தால இல்லைங்க ராயத்திரி மூஞ்சி கட்டாங்களாங்க கட்டி போல தோசை ஊற்றுறத பாரு. இங்கே ஒரு குஞ்சு மூஞ்சி. என்னடா சாப்பிடுற? ஏன்னா தோசை நாளா ராயலாம் மாட்டீங்க. நம்ம தனியா வீடியோ போட்டா காசு நம்மகிட்ட தனியா கொடுப்பாங்களா? தெரியுங்களா? நீ எல்லாம் போட்டு என்னைக்கு வாழ்க்கையில முன்னுக்க வர எனக்கு தெரியாது. இப்பத்தா நீ எல்லாம் போட்டு சிரிப்பு உள்ள விட மாட்டேன்ல, நானும் அவளுமே ஆடுவோம், டான்ஸ் ஆடுவோம். நீ எல்லாம் போட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. நாங்க வர முடியாதா? வாழ்க்கையில முன்னுக்கு வரனா இல்லையான்னு மட்டும் பாக்குறியா? நான் எல்லாம் வர முடியாது. நாங்களாட்டி நீ இந்த இவ்வளவு தூரத்துக்கு நீ வந்திருக்கவே முடியாதுமா. அதே என் உழைப்பு, எங்களை வச்சு இவ்வளவு தூரத்துக்கு என் உழைப்பு. மணி வரல, நீ எத்தனை வட்டம் எனக்கு போன் அடிச்சுட்டேன் தெரியுமா? நொம்மைய கேளு. வா மாச்சி, வா மாச்சின்னு. ஆமா, அவன் வந்துட்டானா இந்த சொல்லிட்டேன் மாச்சி வாரேன் அப்படின்னாப்ல. இந்த 5 நிமிஷம் நீ என்னத்துக்கு? நாங்களா தனியா வீடியோ போட்டுக்குருவோம். ஹலோ காய்ஸ், நாங்கெல்லாம் நானும் என் மாமியாரும் இந்த வீட்டை விட்டே போறோம். உங்களுக்கு இருக்கவே பிடிக்கல. அப்பா இதே நிம்மதி எனக்கு. நான் பாட்டுக்கு இருக்கேன். மாசு மாதிரி காசு கொடுக்க மாட்டேன்ப்பா. எங்களுக்கு வேலைக்கு போனேன்னா காசு கொடுக்க மாட்டேன். அதே நிம்மதியாத்த நம்ம போயிட்டோம்னா நிம்மதியா சொல்லிட்டேன். நாங்க போயிட்டா நிம்மதின்னு நாங்க போய் நீ நிம்மதியாக வேணாம், நீ கூட போய் இருந்துக்க நிம்மதியா. எங்களால விட்டுரு. இங்க இருக்கேன், கடனோட கூட வாடகை மட்டும் கொடுத்துரு. வாடகை மட்டும் கொடுத்துரு, எங்க வேணாலும் போங்க. அந்த லொல்லாம் வேணாம், வாடகை கொடுத்து நீ மேல இருந்துக்க. ஏமா நாங்க வாட்டி கீழே இருந்துக்கிறோம். நீ வேணாம், நாங்க போறோம். மாசம் வாடகை மட்டும் கொடுத்துருங்க. வாடகை கொடுக்க மாட்டேன். நானும் தாத்தாவும் நாங்க வாடகை இங்க இருந்துக்கிறோம். நீ வாட்டுக்கு மேல இருந்துக்கோ, வாடகை கொடுத்துக்கோ. தாத்தா மாரம் 3000 வாங்குறாரு, அதை வச்சு பொழப்பு நடத்திக்க. தாத்தாவை நீ ஏன் கூப்பிடுற? 3 லட்சம் ரூபாய் கடையை வச்சிருக்கேன், அவரை வச்சுதான் நான் கடையை கட்டணும். ஆமா, நான் ஒரு எங்கனாலும் ஒருத்தங்கிட்ட வேலை கட்டு கூட போய் பாத்துக்கிறேன். அவளை வேலைக்கு போய் சொல்லி நாங்க கடையை கட்டிக்கிறோம். நீ மாடிக்கு வாடகை கொடுத்துக்கோ, நீ வாட்டுக்கு இருந்துக்கோ. நீ எங்களை கிறுக்கு மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்க. ஒரு ஆத்திர வசலுக்கு ஒரு 2 ரூபா 1 ரூபா கொடுத்தேன். 500 ரூபா கொடுத்தேன். டேய், என்கிட்ட வாங்கின காசை எனக்கு கொடுத்த, உன் காசை கொடுத்த. காசு வாங்கினே கொடுத்துட்டேன். சொன்ன மாதிரி கொடுத்தனா இல்லையா? இதெல்லாம் ஏன்ட்ட வாங்கினதானே கொடுத்த, நீ கொடுத்தியா? இத்தனை நாள் ஏமாத்துவேன், அன்னைக்கு கொடுத்தனா இல்லையா? 1000 ரூபா தரேன்னு சொன்னேன், நீ கேட்காம இருந்தேன்னா 1000 ரூபா கொடுத்துருப்பேன். கேட்டுட்டேன், அதனால உன் காசை மாசுக்கு நுழைய கூட இல்லம்மா. காசு 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 இருந்துச்சு. சரி, இப்படி உன் காசு கொடுத்து விட்டேன் 500 ரூபாய. ஏய், தோசை எடுத்துருவாள, நின்றுக்கிட்டு இருக்கா மந்தார் மாதிரி. சரி, லைவ் போடுவோமா? லைவ்
போடுறாங்களா கமாம் போடுறாங்களா? லைவ் போடுவோமாண்டா கமாம் போடுறாங்களா? போடு. இங்கே வருது சொல்லு. நாளைக்கு சந்திப்போம் உண்டு. நாளைக்கு சந்திப்போம். பைக்கில் போங்க, டர்ன்னு போய் இது போடுங்க, எலிமீட்ரு போடுங்க, தலையில் மாசு போடுங்க, சட்டியை மாட்டுங்க. பாய் சொல்லு. பாய்.